இது அன்அஃபிஷியல் மேட். டீட்டெயிலாக சொன்னால் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வர போறீங்களா இல்லையா? இதுதான் அவரோட கடைசி நம்பிக்கை. சொன்னா புரிஞ்சுக்கோ. மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். மிச்சத்தை இந்த காடும் மலையும் பார்த்துக்கும். இங்க நான் வச்சதான் சட்டம், புரியுதா? படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா போச்சு. சீன்லாம் நல்லா இருந்தது. யாரோட ஆக்டிங்? சமுத்திரகனியோட ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு. இந்த படத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? அவர் கஷ்டப்பட்டு அந்த காசு எடுத்து போய் கொடுத்தது தான் பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. 2 மணி நேரம் படம் எப்படி போச்சு? அதான் நல்லா இருக்கு. அதான் லாக் எதுவும் இல்ல. படம் நல்லா இருக்கு. எதுவுமே ஃபீல் ஆகும். உங்களுக்கு இந்த யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்? அப்படி சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க ரோல சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே கரெக்டா இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்ல. எல்லாமே கரெக்டா இருக்கு படம். இப்போ ஹியூமனிட்டி தான் ஸ்டோரியே. ஹியூமனிட்டின்னு சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். பெரிய பட்ஜெட் படத்தை பாக்கும்போது இந்த ரீசெண்டா வந்த படத்துல நல்ல படம் இது. வந்து பார்க்கலாம் எல்லாரும். இது ஃபேமிலி வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் படம். ஓகே, थैंक यू. அவ்வளவுதான் ப்ரோ. படம் ஃபுல்லாவே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாருமே ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணலாம். ஒன் டைம் இல்ல நிறைய தடவை வந்து பார்க்கலாம்க்கா. லாக் எங்க ஃபீல் பண்றீங்க? லேக் எங்கேயும் ஃபீல் பண்ணலக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபுல்லாவே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா? புடிச்சிருந்துச்சுக்கா. ஃபுல்லாவே நல்லா தான் இருந்துச்சு. இங்க லாக் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லக்கா. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. மித்தபடி எல்லாம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சமுத்திரகனி ஆக்டிங்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்க்கா. எல்லாம் மித்தபடி எல்லாமே அவர் சூப்பரா நடிச்சிருந்தாருக்கா. வராரு வந்துட்டு சூப்பரா நடிச்சிட்டாரு. சரி. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? எப்படி நேர்மையா இருக்கணும், எப்படி உண்மையா இருக்கணும், செய்யும் தொழிலுக்கு எப்படி உண்மையா இருக்கணும் அந்த படத்துல சொல்ல வராங்க. படத்துல டச்சிங்காகவும் எமோஷனலாகவும் நிறைய சீன்ஸ் இருக்கு. சமுத்திரகனி எப்படி பண்ணியிருக்காருன்னா, சமுத்திரகனி நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. போர் அடிக்கிற படம் இல்ல, அதெல்லாம் போர்லாம் அடிக்கல. கதையை நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாரோடைய ரோலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தேவையான வேலை அவங்க பார்த்துருக்காங்க. கரெக்டா இருக்கு. நேர்மையா இருக்கணும். குடும்பத்தோட வந்து பார்க்கணும் இந்த படத்தை. பாதிராஜா நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய சீன் வரப்ப எல்லாமே எமோஷனலாவும் கண்ணில் தண்ணி வர மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்த்து என்ன கத்துக்கிட்டீங்க? எல்லாரும் அவங்க வேலைக்கு உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் கத்துக்க வேண்டியது. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா எந்துவா இருக்கு. பேக்ரவுண்ட்ல நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க. படத்துக்கு மிங்கிளா இருக்கு. பாட்டு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா அந்த பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. பாரதிராஜா அவரோட ஏஜுக்கான அந்த நடிப்பு நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா வருங்கிறது எல்லாருக்கும், படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். சென்டிமெண்ட்ஸ், ஃபுல்லி சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நல்லவா இருக்கணும் மனிதன்கிறத எடுத்து சொல்றதுக்கு படம் தேவைப்படுது. சமுத்திரகனி வெரி நேச்சுரல். நல்ல பாடல்கள், வரிகள், நல்ல வரிகள். ரொம்ப நல்ல படம். இந்த படம் கொஞ்சம் ஆடியன்ஸ்ல இருந்து கை தட்டினாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படத்தை? இதுதான் கரெக்ட். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபேண்டாஸ்டிக் படம். தேங்க்யூ. ரொம்ப நேச்சுரலா எப்பவும் பண்ற மாதிரி அதே நேச்சுரலா நல்லா பண்றாரு. மியூசிக்ல 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு படம். எல்லாருமே வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு ஓடிடில வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு, தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு வந்து தியேட்டர்ல பாருங்க. இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவு அருமையா இருந்துச்சு இந்த படம். இன்னொன்னு, நிறைய பேரோட லைஃப்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். சின்ன சின்ன தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் லைட்டா குத்தும். அந்த மாதிரி ஒரு படமா இருந்துச்சு. தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
அப்புறம் தேங்க்யூ இந்த படம் கொடுத்த டைரக்டர் நந்து பெரியசாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தது. தேங்க்யூ. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. 2 பாட்டு வந்து படத்துல இருக்கு. 2 பாட்டு தான் ஐ திங்க் 2ஓ 3ஓ நினைக்கிறேன். ஆனா அந்த பாட்டு அந்த படத்தோட போகும்போது அவ்வளவு அழகா இருந்தது அந்த பாட்டுகள் எல்லாமே. இசையும் பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ பெர்ஃபெக்டா இருந்தது இந்த படம். வேற எதுவும் கேட்கணும் பாரதிராஜ் சார் அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். வேற ஒன்றும் அவ்வளவு இந்த படத்துல லேகுன்னா இது வாழ்க்கைங்க. இந்த படத்துல லேகுன்னா இல்ல, வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு. அதனால உழைச்சிருக்காங்க. இந்த படத்தை கொண்டு சேர்த்ததுல எல்லாருக்கும் பெரிய பங்கு உண்டு. இது என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது, இங்க இருக்க அத்தனை பேருடையும். இந்த வாங்க எடிட்டர் வாங்க, எடிட்டரை பத்தி நான் பேசி ஆகணும், திட்டுவார் போய். அதுக்காக இல்ல, பாப்பாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய படம் பார்த்தப்ப இவங்கதான் பேசணும். என் கூட வேலை பார்த்த அனுபவங்கள் இருக்குது. பல்வேறு அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களோட ரியாக்ஷனை கேளுங்க. வந்துரு நீ சொல்லுமா வாமா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். ஸோ இந்த 2024ல this is one of the best film. நீங்க எல்லாருமே போய் பார்க்கணும். பிகாஸ் இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா வரிசையில பாத்தீங்கன்னா வயலன்ஸ் அந்த அரகண்டோட கொலை கத்தி அந்த ரத்தம் அந்த மாதிரி ஒரு விஷயத்து மதியில ஒரு பியூர் சோலா ஒரு ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் தான் திருமாணிக்கம். திருமாணிக்கத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. 2024ல this is one of the blockbuster movie. Please go and watch. Thank you. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு சூப்பரான மூவி. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். இந்த படத்துல நான் சின்ன வயசு சமுத்திரகனி அங்கிள் பண்ணியிருக்கேன். இங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நந்தா பெரியசாமி அங்கிள் கூட நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஏன்னா இப்ப வர்ற மூவிஸ் எல்லாம் வைலன்ஸ் அது மாதிரி பேஸ் பண்ணி வருது. ஆனா இந்த மூவி பியூர்லி 100% கண்டென்ட் பேஸ் பண்ண மூவி. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த படத்துல நான் வேலையும் செஞ்சிருக்கேன். ஸோ அது இன்னும் பெருமையா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு தந்ததுக்கு டைரக்டர் நந்தா சாருக்கு என்னோட மிகப்பெரிய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்து இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஓடிட்டே இருக்கும். யாருமே வந்து பொறுமையை இழந்துட்டா எல்லாமே ஓடிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படம் பார்த்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த இந்த படம் தட்டி எழுப்பும். என்னன்னா மனிதருக்குள்ள இருக்கிற மனிதனையும் அது மங்கி போய் கிடக்குது. அதை கண்டிப்பா இந்த படம் வந்து தட்டி எழுப்பும். மக்கள் எல்லாருமே குடும்பத்தோட வந்து பார்க்கணும். பாக்குற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த வருஷத்தோட சிறந்த படமா இது இருக்கும். எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.